இப்போ வந்து தகவல் துணுக்குன்னு சொல்லக்கூடிய மரபியல் அப்படிங்கிற லெசனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான பாக்ஸ் கொஷின் பார்க்குறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா புன்னட் கட்டம் அப்படிங்கிறது ஆர்சி புன்னட்டால் கண்டுபிடிக்கப்பட்டது. இது ஒரு சோதனை பலகைன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து மரபியல் கலப்பில் ஜீனோடைப் எவ்வாறு உருவாகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சவர் தான் இந்த புன்னட் கட்டம். எப்படின்னா இது மாதிரி இருக்கும், ஒரு பாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பெரிய டி, இங்கே ஸ்மால் டி, இங்கே பெரிய டி, இங்கே ஸ்மால் டி. ஸோ இது ரெண்டுத்துக்கும் பார்த்தோன்னா கலப்பு பண்ணோம்னா ரெண்டும் பெரிய டி வரும். ஒரு பெரிய டி, ஒரு ஸ்மால் டி, ஒரு பெரிய டி, ஒரு ஸ்மால் டி, இங்கே வந்து டிடி. அப்போ இதோட ஜீனோடைப் பார்த்தோம்னா இது வந்து நெட்டை, இதுவும் நெட்டை, இதுவும் நெட்டை. ஸோ இது மட்டும்தான் குட்டை. அப்போ ஜீனோடைப்பு 3:1. ஸோ இதுதான் இதுக்கு ஆன்சர். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா மரபியலில் குரோமோசோம்களுக்காக பங்காற்றியதற்காக நோபல் பரிசு வந்து 1993 டிஹெச் மோர்கனுக்கு கொடுத்துருக்காங்க. இதை நான் எப்படி ஷார்ட்கட்டாக நான் வச்சுக்கிட்டேன், 1993. ஸோ இதை வந்து நான் நன்றின்னு எழுதலாம். 93 நன்றி, 93 நன்றி. ஸோ அதை எழுதுகிறப்ப நம்ம எப்படி எழுதலாம்னா, அப்போ குரோமோசோம் கண்டுபிடிச்சதுனால வந்து 1993 டிஹெச் மோர்கனுக்கு வந்து நோபல் பரிசு கிடைச்சிச்சு. இதை நம்ம எப்படி எழுதலாம்னா, மோர் கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு எழுதலாம், சொல்லலாமா? மோர் கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு இதை எப்படி சொல்லலாம், குரோமோசோமுக்கு நன்றி, குரோமோசோம் நன்றி. ஏன்னா 1993 தான் நோபல் பிரைஸ் கிடைச்சிச்சு. அடுத்த பாக்ஸ் கொஷின் பார்த்தோம்னா டீலோமியர்ங்கிறது பார்த்தோம்னா நம்மளுடைய குரோமோசோமில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் டீலோமியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டீலோமியர் என்ன பண்ணுன்னா, இது வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு செல்லோட முதுமையை உணர்த்தக்கூடிய கடிகாரம். இதுக்கு என்ன நான் ஷார்ட்கட்டாக நான் சொல்கிறேன்னா, முதுமையாக இருக்கிறப்ப டீல் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முதுமையாக இருக்கிறதுக்கு டீல் போடுங்க, முதுமையாக இருக்கிறப்ப டீல் போடுங்க. இது வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு செல்லின் முதுமையை உணர்த்தும் கடிகாரம் தானே. ஸோ இதுக்கு என்ன ஷார்ட்கட்னா, கடிகாரத்தை பார்த்துக்கிட்டே டீல் போடுங்க அப்படின்னு சொல்லலாமா? ஸோ வந்து டீலோமியர் வந்து குரோமோசோம்களை காணப்படும் பாதுகாப்பு நியூக்ளியோடைட் தொடர் வரிசையாகும். பாதுகாப்பு நியூக்ளியோடைட்டோட தொடர் வரிசை தான் இந்த குரோமோசோமில் காணக்கூடிய டீலோமியர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு செல்லும் வந்து பார்த்தோன்னா, இப்போ ஒரு செல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு செல் வந்து பகுப்படையுது, இன்னொன்னா ரெண்டாக பகுப்படையுது. ஓகேவா? இப்படி பகுப்படைகிறப்ப என்ன ஆகுனா, அந்த குறுகல் அடைஞ்சு அப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, டீலோமியர் மிகவும் குறுகி தங்களோட வேலையை செய்ய முடியாத போது பார்த்தோன்னா அந்த செல்கள் வந்து முதுமை அடைகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன், முதுமையாக இருக்கப்ப டீல் போடுங்க, கடிகாரத்தை பார்த்துக்கிட்டு டீல் போடுங்க. அதே மாதிரி மோர் கொடுத்ததுக்கு நன்றி, அதே மாதிரி குரோமோசோமுக்கு நன்றி. 93 தான் நோபல் ப்ரைஸு. அடுத்து புன்னட் கட்டம் அப்படிங்கிறது வந்து ஆர்சி புன்னட்டால் கொண்டு வரப்பட்டது. இதனால் நம்ம ஜீனோடைப் எப்படி உருவாகுதுங்கிறத அறிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறாங்க. தேங்க்யூ.